திடீர்னு கூப்பிட்டா என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியலடா. ஆமா, அப்புறம் மேயிற மாட்டேன் நக்கரமா இருக்கிறத மாதிரி முன்னாடி உட்காந்து பேசுமா. ஒரு ஆளு ஏதாவது சொல்லுவா, அதை கணக்கில் வச்சுக்கிறாங்கம்மா. அதுக்கு நான் ஆளு கிடையாது. அதுக்கு ஏன் ஆளோட வேண்டியதானே. சும்மா ஓட்டிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. சும்மா ஏதாவது பேசுனே உன்னை மல்லாக்க போட்டு குத்துப்படி ஓடி போற மாதிரி. மல்லாக்க போட்டு குத்து வாங்கினாலும் ரெடியா வந்து மண்ணில மூஞ்சி மோர கட்டி பாரு. உன்னை நான் போட சொன்னேனாடா. இந்த ஊருக்கு நான் கூட்டி அந்த அசிங்கப்படுத்துறியாடா? என்னடா ஊர்கார வச்சிருக்க? ஏண்டா சும்மா போய்கிட்டு இங்க ஆம்பளை கட்டிக்கிட்டு இல்லையா? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்படி வச்சு குத்து தெரியுமா? ஆளுங்களை மண்டை பாருங்க. ஒரே பாரு கோமல கட்ட தெரியாம கட்டிட்டு வந்திருக்கேன். என்னையா அது கர்மா? என்னது இது? இவ டான்சர் எப்படி மாட்டவ? ஜரு பொம்பளை மாதிரி நடந்துக்க. நீ முத ஆம்பளை மாதிரி நடந்துக்க. என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவே? கார்த்தி சோற தின்றியா? சோற விட்டு சுண்ணாம்பா தின்றியாடா? சுண்ணாம்பா தின்னி தள்ளுதா ஏண்டா? உனக்கு அறிவுன்றது இல்லையாடா? அந்த புடி அந்த புள்ளதான் நெஞ்ச பிடிச்சி தள்ளுது இல்ல, நீங்க தள்ளுறா நெஞ்ச பிடிச்ச தள்ளுறா. நீ சரியான ஆம்பளை தள்ளுறா. தள்ளுறா பாப்பா தள்ளுறா. தள்ள சொல்லி தள்ளுறா. நான் ஒன்னும் தள்ள தெரியாம இல்ல. எங்க நீ தள்ளுடா? சரியான ஆம்பளை நீ தள்ளுடா. தள்ளுன்னு சொல்லுவேன். கடைசியில தள்ளவனா சங்கத்துல போய் ரிப்போர்ட் பண்ணி நான் 5000 கட்டணும் தேவை. சரி விட சங்க வளச்சிக்க வேணாமா? அதுக்கும் தள்ள சொல்ல ரெடியா கேஸ் போடுறது ரெடியா நிக்கிறான் என் பையனுக்கு. ஏய் இப்பெல்லாம் வந்து என்னோட இது சும்மா பொம்பளைக்கு தான் அதிக சலுகை முதல்ல தெரிஞ்சுக்க. இந்த ஓட்டலாமா ஓட்டல ஏங்கற சொல்லாது. ஏய் செய்யவரியா? ஏய் தினேதுரா. ஏய் செய்யவரியா? உள்ள கோழி குண்டு வச்சிருந்தா நீ பெரிய ஆளா? கோழி குண்டு மட்டும் இல்ல, உள்ள ஒரு துப்பாக்கி கொண்டு கிடக்கு. என்னடா தேவன ஒரு துப்பாக்கி. ஆளுகளை மண்டைகளை பாரு. இவளை கண்டவனா நமக்கு பேசவே வர மாட்டேங்குது. நீ என்ன அடி போடா வாடா கிறுக்கு பையில கேன பையில அப்படின்னு என்ன வேணாலும் செய். ரோசமே வராத உனக்குல. அதெல்லாம் நீ என்ன கேட்டாலும் நான் ஜெவனேன்னு தான் நிப்பேன். போடா நீ அடி என்ன வேணாலும் பேசு. எல்லாத்துக்கும் நான் சும்மா நிக்கிறேன்னா ஏன்? எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தான். எந்த ஏடிஎம் மனுஷன் சம்பாதிச்சு என்ன இருக்கு? ஒரு மஷரும் இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேச்சிப்பி வாங்கினேன். இப்ப தூக்குனது இதே ரூட்ல இந்த பக்கம் நீட்டினா ஓடிச்சு போடுவீங்க. சரி அதுதான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 காளமாடு ஒரு கொம்பு தண்டி. எதுக்கு காளமாடு எதுக்கு வச்சுப்பாங்க? காளமாட கொம்பு இருக்குமா திமில் இருக்குமா? எல்லாமே இருக்கும். திமில் இருக்கும், இதுவும் இருக்கும். எது இருக்கு? காளமாட்டுக்கு அழகே திமிழுதாயா? ஆமா திமிழ் இருக்கு. அதுக்கு குத்துற தமிழும் இருக்கும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அவன் முகரே பாரு முகரே சிச்சுக்க வைக்க. காளமாடு 2 காளமாடு ஒரு கொம்பு தண்டி அவுத்து விட்டது. என்னாச்சு? இதே ரூட்ல தான் போயிடுச்சு. கார்த்திக் ராஜா அவ்வளவுதான் பாத்துக்க. சரி அது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்ன வாங்கணும் தெரியல. என்ன சொல்ல வரோம் எனக்கே தெரியல. ஒரு சீட்டாடு வேணு வாங்கினேன். வேணு வாங்கியா நாடகத்தில் சம்பாதி. டவேரா வாங்கினேன். டவேரா சேப்பு கலர். இந்த அக்ரிட்டா சொல்றாங்களேடா. எப்படியாவது அந்த டவேரா நாடகத்தில் ஒட்டியாவது பெரிய லெவலுக்கு அழகான். இப்படி போனது இதே கைய பிடிச்சு ஒடிச்சு போடுவேன். சும்மா நீ பேசப்படாமா? சரி பொம்பளை பிள்ளையாச்சு. ஏய் ஐயோ என்னடா முத்தம் குடுக்குற? ஏய் சண்டை போடும்போது ஒரு ஆம்பளை எதிர்த்து நின்னு திரும்ப சண்டை போட பொம்பட்ட வளைச்சு பேச. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். மணி என்ன இந்த நேரம் முத்தம் குடுக்குற நேரம்? யார் சொல்றது? ஒரு பொம்பளை அடிக்க வரானா நம்ம போய் திருப்பி போய் அடிப்பாங்களா? திருப்பி அடிக்கிற ஆம்பளையா? ஐயோ ரோசா இருக்க நீ ஆம்பளைக்குனா. அதனால ஏறே உங்க கூட சண்டை வரணும். நீ ஏத்துக்க கை குத்து. அவன் எங்க பாக்குறான் பாரு. அவன் பார்வையே சரியில்லை. இது மிகவும் ஆபத்தான மிருகம். ஆபத்தானது அருமையானதுடா. இது குண்டூஸ் மிருகம். இதுக்கு தான் விக்ரேஷ் தம்பி சொன்னேன். என்னை பாரு. பேம்பர் சிம்பஸ் இல்லைன்னா என்கிட்ட கேட்டிருந்தா கூட தினேத்தூர்ல வாங்கிட்டு வந்து. நம்ம சைஸ் இல்ல. இது 30. இது என்ன சைஸ்ன்னு எனக்கே தெரியல. உனக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் தான்டா சரியா? ட்ரிபிள் எக்ஸ்எலோட பத்தாது. என்ன கணக்குனே தெரியல. என்னடா சும்மா மரியாதையா பேசுமா ஆம்பளைல? உனக்கு என்ன நான் மரியாதை சும்மா என்னடா போடா ஆடா. ஏய் பத்துறா என்ன செய்வ? என்னடா என்னடா சண்டை போட வந்தா சண்டை போடுறத உருப்படியா செய். எதுக்கு இடையில ரொமான்ஸ் பண்ற? நீங்க இப்படியே பீஸ கொடுத்து அவனை வீட்டுக்கு கிளப்ப போறீங்க.
நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு. நீ நம்ம கருப்புக்கு வேலை அது வந்து கொடுத்து டெரரா கொடுக்கணும். கோவம் வர மாதிரி. கொஞ்ச நாளா வேலை கொடுக்காம இருக்கு. நீ கருத்து போடுவ. இங்க பாரு. சும்மா அந்த பையன் வெளிக்கு இருக்க தானே போறான். அந்த பக்கம் போயிட்டு வா. வெளிக்கு இல்ல முண்ட ஒரு தொன்ன புத்தி சேப்படியா கட்டிப்பிடிப்போம்னு. ஏய் நம்ம குழந்தையான கட்டி பிடிக்கலாமாடா? அப்புறம் கொழுந்தியா கட்டிப்பிடிக்காம பக்கத்து இருக்கான கட்டிப்பாங்க. அம்மா தங்கச்சி ஒரு 10 டீ கொடுங்க நடிகர்களுக்கு. இல்லன்னா ஆளுக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுங்க. இப்ப மாத்திட்டாங்க. அஞ்சாரு ஓ வேலையை நீ பாரு, ஏன் வேலையை நான் பாக்குறேன். எனக்கிட்ட நீ பிரச்சனை பண்ணக்கூடாது. பேசாத. பொட்டச்சி நிக்கிறேன்ல வந்தத நம்ம கட்டி பிடிக்கிறேன். நான் கட்டி பிடிக்க கண்டு போச்சு. வேற ஏதாவது கட்டி பிடிச்சா கூட எனக்கு பிரச்சனை. நீ கட்டி பிடிச்சதா இப்ப பிரச்சனை. டூம் லைட் பவர் கம்மியா இருக்கு. டிக்கி அடி வாங்கிருக்கடா. ஏன்டா லூசு பையல எதனா பார்த்து பேசி மூஞ்சிய பார்த்து பேசுறா. என்ன பின்னாடி ஏன்டா வந்து பேசிட்டு இருக்க? ஒரே திட்ட யாரு ஆள காமி. எவன் தெரியல முன்னாடி உட்கார்ந்து எவனோ பேசுறா. எவன் தெரியல. நல்ல பீஸா உள்ள வச்சுட்டேடா சண்டாலா. இந்த புள்ளடா இன்னும் கொஞ்ச நேரம் எத்தனை பேர் உள்ள போயிட்டுறேன். நேத்துலாம் ஒருத்தன் வேலை விட்டே குதிச்சுட்டேன். நான் மட்டும் இல்லைன்னா மறந்து போத்தி தோறடா. சும்மா அஞ்சாரு உனக்கு தான் பேசுறேன். பேசாமா தேவையில்லாம பேசாத. ஏங்க ஏதாவது ஒண்ணு கோவப்படணும் இல்ல சண்டை போடணும். உச்சாரே உச்சா உச்சாரே உச்சா உச்சா வருதா? அண்ணா அவ ஜாக்கெட்ல போட்டிருக்கா ஒரு பெருக்கல். அந்த பெருக்கலை எவன் போறானோ. நானும் 10 வருஷமா இருக்கேன். அந்த ஜாக்கெட்ல ஒரு பின்னு கூட போட முடியல. ஏய் டொப்ரி என்ன பேசுன சொல்லு. இப்ப பேசு. அக்கா என்னக்கா அப்படி பேசுறீங்க? என்னடா உங்க அக்கா இவன் மேல மரியாதை இல்லாம பேசுற ஒரு கத்திய கப்ல பேசுறது. பெரியப்பா மகன் நீங்க. இந்த பக்கம் திரும்ப. இப்ப சொல்லு உனக்கு நான் என்ன வேணும்? யாரு? நான் உனக்கு என்ன வேணும்? என் தங்கச்சி. முத குழந்தையான்னு சொன்ன? யார் சொல்லு? நீ தான் சொன்ன. அவ எவனா சொல்லிப்பேன் லூசு பைய. இனிமே நீ என்ன பண்ணுவ? இனிமே நீங்க தங்கச்சி தொட்டு பேசுவியா? நான் உங்களை சொல்றேன். நீங்க கத்தி அங்க கொடுங்க. இந்தாங்க மாமா பட்டு மாமா. என்னடா பண்ற? அந்த பக்கம் திரும்ப உடனே கைய விட்டு. சரி தொட்டு பேசாத எனக்கு பிடிக்காது. யாரு? தொட்டா எனக்கு பிடிக்காது. ஏமா அப்புறம் தொட்டா இல்ல அப்ப என்ன செய்யணும்? எனக்கு தொட்டா பிடிக்காது. அப்ப நீங்க தொடுங்க. எதுக்கு நான் உன்னை தொடுறேன்? ஆல்ரெடி இந்த பொம்பளை பிள்ளை பேச மாட்டேன்னு சொன்னா செருப்ப கழிச்சு அடிங்க. அடக்க ஒடுக்கமா பேசு. இல்லன்னு வச்சுக்க நீ ஏதாவது பண்ண வந்தன்னு போலீஸ்காரட்ட போட்டு கொடுத்துருவே. யாரு? நீ தான் என்ன ரேப் பண்ண வந்தன்னு சொல்லிடுவே. யாரு? சாரியர் பலகாரம் பண்ண வந்தன்னு சொல்லிடுவே. அதெல்லாம் பலகாரம்லாம் நான் பண்ண மாட்டேன். பலகாரத்தை வேணா வாய் தும்பேன். பலகாரமா? ஆனா இது பலகாரமா? ஆமா நீ கெடுத்துட்டால. ஓ பலகாரம் மாதிரி தெரியல ஊத்தப்ப மாதிரி. ஆனா அதையும் பேசப்படான்னு சொல்லிடுறாரு ஒரு ஆளு. யாரு? புடின்னு சொல்லி சொல்றாள் தான் செல்ல வீடியோ பாக்க. பரவாயில்ல அந்த மனுஷன் உண்மையாலுமே நல்ல மனுஷன். ஐயோ பேசப்படாது ஆனா செய்யணும். ஏய் சொன்னது யாரு அவரை? இல்ல நான் ஆளை பார்த்து ஒரு உமா சொல்லுவேன். திடீர்னு அவர் நம்பர் வாங்க வீடியோ கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். எதனா பார்க்க சொல்லுவேன்? சைஸ பாருங்க அப்படின்னு. ஏன்டா இருக்க போய் நான் என்ன அப்படிப்பட்ட பொம்பளையாடா? நீ தானே சொல்ற. அவரே பாருமா. ஏய் வா வேலைய போய் பாருமா. எனக்கு இதுல நேரத்துல செல்ல முடியல. அதுதான் ரொம்ப ஆம்பளை மைக்க கத்துக்க. ஏய் அந்த ஆம்பளை. யாரா ஆம்பளை? நீங்களே யாரு? அந்த இங்க நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். யாரா ஆம்பளை? நீ சொல்ற மாதிரி நீ நம்மள ஆபரேஷன் பண்ணணும்ல. நீ பண்ணவே தேவையில்ல. இப்ப ஆம்பளை எல்லாம் பொம்பளை ஆயிட்டேன். காலம் மாறிடுச்சு. அப்பெல்லாம் ஆண்களை கண்டா பெண்களை பயப்படும். இப்பெல்லாம் பொண்டாட்டியை கண்டா புருஷன் பயப்படுறேன். பயந்ததே ஆகணும். நான் கும்கும் பழகிருக்கேன். திடீர்னு குழம்போட மீன் குழம்போட வச்சிருக்காளுங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம ஆனா நான் வீட்டுக்கே போக மாட்டேன். ஏப்பா அவ எப்ப இருக்க மறந்து வைக்க. கவலைப்படாத உனக்கு நானும் இருக்கேன். நீ இருக்க. என் தங்கச்சி மறந்து வச்சுச்சுன்னா உனக்கு நான் இதை வச்சிருவேன். அத வைங்க ஊன் மட்டும் சொல்றேன். மொத்தம் நீ எங்களுக்கு ஒழுங்கா இல்ல. நீங்க என்ன வேணா செய்யுங்க. நான் எல்லாத்துக்கும் ரெடி. அதனால நீங்க எங்களை ஆளை பார்த்து மட்டும் இடம் ஓட்டுறாதீங்க. என்ன பண்ணுவ? நீங்க நினைச்சுக்கிட்டீங்க என்ன யாரு இருமா என்ன செஞ்சா அம்மா விட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் அதிகம். யாரு? எனக்கு அதே பேக்ரவுண்ட் 2 அடி இருக்குமோலே. கரும பிடிச்சவன இந்த பேக்ரவுண்ட் சொல்ல. நானே 4 அடி இருக்கா. ஒருத்தன் சென்ட்ரிக் வேலை பார்க்கறேன். மொத்தமா அளந்திருக்கேன். எவனாவே? நம்ம பங்காளி சாப்பிடுறோம். அளவு சொல்றேன். எனக்கு இருக்க பையல. நான் சொன்னது பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்ட் சொல்றேன்டா. நான் சொன்னது பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்ங்க. இவன் இத பேசுற மாதிரி தெரியல. வேற அண்ணா இன்னைக்கு தான் பொருத்தமா இருக்கு. என்னது எடைக்கு எடை வச்ச மாதிரியா? நமக்கு ஒரு 3 உனக்கு ஒரு 2. என்னது? சைஸ் 1/2 பாயிண்ட் கம்மியாகும். பாயா 10 ரூபாய். ஆனா இன்னொருத்தன் வருவான் பாரு வேலைக்கிற கம்பு மாதிரி. அவன் வந்து என்ன செய்ய காத்திருக்கான்.
என்ன செய்ய வச்சுவானா தெரியல. சரி அவன் சொல்லி ஓடி போயிரு. எனக்கு நானும் ஒட்டுப்பட்டி அடிக்க முண்டைக்கு பீ குடிக்க தெரியல. பொம்பளை நடமாட முடியாது ரோட்ல. பொம்பளை என்ன பொம்பளை ரோட்ல நடமாட சார் இவன் தான் சார் என்னை ரேப் பண்ண வந்தான். யாரும் இல்ல நேர பத்தி என்னை கட்டி பிடிச்சிட்டா சார். கட்டி பிடிச்சா சண்டை வர பதிலுக்கு குஞ்ச கொண்டாது வாயில வைக்க மரியாதை நடந்துக்கிறானு. பாட்டுக்கு செவனு அடிக்கிறேன். இவன் என்னை தங்கச்சி சொல்லிட்டு கட்டி பிடிச்சானா? எல்லாம் சொன்னானா? கட்டி பிடிச்சி அண்ணே என்ன சொன்னா? என்னடா பண்ற? ஏண்டா அவன் சொல்லிட்டு பண்ணி அவனுக்கு புத்திமதி சொல்ல வந்து நீ என்ன பண்ண? உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தேன். தம்பி கட்டிய பிடிக்கிற. நான் இப்ப கட்டிய பிடிச்சேன். இப்ப நீ எனக்கு இப்ப பேசுறா. எப்படி பேசுறா? எப்படி கட்டி பிடிச்சான்னு கேட்டேன். நானா எதுவுமே செய்யலப்பா. பேசுறியா? எனக்கு இது எந்த அண்ணா இந்த டீசல் எடுத்துட்டு வாங்க. பச்சை நெருப்பு வச்சு வாட்டி விடு. என்னடா அவனுக்கு ஒரு தீக்குச்சி போதும் டீச்சலா டீச்சலை போட்டு நாடா இவனை நம்பி இறந்த போது நாடா வாங்கிருக்கேன். காப்பாத்தானே வந்தேன். கொஞ்சம் முகத்தை அழகு வத்த பொம்பளை 2 பொம்பளை போட்டிருக்கேன். அதை அடிக்காம என்ன அடிக்கிறாங்க? அங்க தொட்ட அவன் புரிஞ்ச வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பானே. ஆமா அண்ணே அவனுக்கு நல்ல இந்த கருப்பன் கோயில எலும்புச்சம்பளம் வாங்கி சேப்ரியா காட்லே உனக்கு தானே சூப்பர். ஓ இத 2 பேரும் ஒரே ரூம்ல தங்குறீங்களா? ஒழுக்கமா பாடும்போது ஒழுக்கமா பாட்டு பாடு. நீ சத்தியம் சாத்திர நடத்துக்கணும். சத்தியம் சாவுத்திரியா? எதுக்கே சத்தியம் சாவுத்திரியா? என்னடா ஆம்பளை கை விட்டு அடிக்கிறா போர் தட்டு. அண்ணே என்ன போட்டு மல்லாறு குத்துனானே. ஆம்பளை கை விட்டுறியா? பொம்பளை மதிப்பு கொடு. சரிண்ணே ஆம்பளை ஐயோ கொஞ்ச நேரம் வருது நின்று எல்லாம் ஐயோ நெஞ்சில மட்டும் தடவுவியா? ஐயோ தம்பி நீங்களும் எப்ப மாடு காலைக்கு திரிது இல்லைங்க. அதுதான்டா சேப்புரியா போடு ராணியா போடுன்னு சொன்னேன். போட்டா போட்டு போயிட்டு சேப்புரியாவும் ராணி நான் போட்டேன்டா. அவன் புரிஞ்ச நம்மள போட போறான்னு தெரியல. போடுறனே போட்டு ஐயோ வாயில குத்தி விட்டான்டா. தெரிஞ்சு போகும் மயிறு. அண்ணே கார்த்தி அண்ணே மச்ச மயிரா புடுங்கடா ஓடுறா. கேளுங்க அவன் பூமேக்ஸ் சட்டி போட்டிருக்கான். நான் பார்த்துட்டு இன்னைக்கு தான் சட்டியா போட்டிருக்கேன். அவனால பூமேக்ஸ் நீயே போடு. பிச்சு புடி. வேற பாட்டு பாடி தர. ஏய் ஓயின்னு கத்துறேன்னு வெச்சுக்க. அந்த வந்து ஏய் தான் என்ன பாட்டு பாடுற? அட யாரு கொடகல்ல தண்ணி. யாரு கொடகல்ல தண்ணி. 4:30 தான் பைப்ல தண்ணி வரும். நீங்க இப்ப போய் 4:30 ஐயா அது தண்ணி திறந்து விடுவாங்க. ஏய் நான் உறிஞ்சு எடுத்துக்குறேன்.
என்ன இப்படி சொல்ற? தேவரியா கொண்டே ஐயோ பொம்பளை பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளையும் பூவும் ஒண்ணுடா. அப்படியே அந்த பிள்ளைய பக்கத்திலே போற. ஆமா பொண்ணும் பூவும் ஒண்ணு. யாரு என்னன்றது யாரு இல்லன்றது அடுத்துக்கல. பொண்ணும் பூவும் ஒண்ணு. ஐயா எங்க இல்லனா பொண்ணும் பூவும் ஒண்ணுடா. பூவு 16000 ரூபாய் வச்சு கார்த்திகை மாசம் பூவு. அப்படியே கோர்த்து 16000 போட்டு வாங்கி நூலுல கோர்த்து கொண்டையில வைக்கணும். பூவை கொண்டையில தான் வைப்பாங்க. பூவை கொண்டையில வைக்கணும். என்னமோ சொல்ல வராரு, இவன் வாய வேற பொத்துறேன். நான் எதுவும் சொல்லல, நீங்களா சொல்லிக்கிட்டு ரொம்ப தப்பா. பேர் இங்க இருங்க, இங்க வாங்க. இங்க ரவுடி சார், ரவுடி சார் இங்க வாங்களே. ரொம்ப பேர் பொண்டாட்டிக்கு பூவும் அல்வாவும் வாங்கி கொடுக்குறாங்களே. பூ இல்லடா, பூவுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. இந்த அல்வா எதுக்கு வாங்கி கொடுக்குறாங்க? அப்படி ஒரு முறுக்கு அதிரசம் வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் வாங்கி கொடுக்காம எதுக்கு அல்வா மட்டும் வாங்கி தராங்க? முறுக்கு அதிரசம் தின்னா கடுக்கு புடுக்குன்னு சத்தம் கேட்கும். ஓ, அல்வா வாங்கி சாப்பிட்டா அல்வாலாம் லொபக்குன்னு இறங்கும். அல்வா எதுக்கு கொடுப்பாங்க? அல்வா வந்து இதுக்கு கொடுப்பாங்க. எதுக்கு? ஐயா அந்த பூவை அப்படியே வச்சு கொண்ட புள்ளா வச்சு வச்சு கொண்டையில வைக்கணும். வச்சு வச்சு அச்சு அச்சு இந்த அல்வாவை அப்படியே வச்சு வச்சு அதான் எங்க வச்சு? எதுலடா? அவன் என்னமோ சொல்ல வனா என்னன்னு ஒண்ணு. கனங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது ஏன் கொதிக்குது, என் குக்கர்ல கொதிக்குது, என் துடிக்குது ஏன் துடிக்குது, என் குழம்புல நான் துடிக்குது. காணாங்கத்தான் மீன் கொதிக்கும், மயில புடுங்குது. எதுக்கு மீன் கொதிக்குது? நீ கொதிக்க வைக்க பாரு. எதுக்கு கொதிக்குது? கருப்பசாமி நாடகம் எடுத்துட்டு எதுக்குடா மீன் கொதிக்குது? மீன் கொதிக்குது உன்னை சொல்ல சொன்னோம். நாங்களே இன்னும் கொதிக்க முடியாம சொல்றோம். ஏற்கனவே நான் கொதிச்சு போய் ஆனா நீங்களும் எப்ப இருக்கீங்க. கனங்கத்தும் என்னடா ஒரு மாசம் மாதிரி இருக்கியா? எவம் 2000 தெரியல, அந்த கடை வச்சு எடுத்து மாட்டேன். அது பார்த்தா ஒரு கால் பெருசா இருக்கும், ஒரு கால் சின்னதா இருக்கு. நம்ம காலே செப்படுத்து. இல்ல காலை கேக்குறேங்க. டவுசர் ஒரு பக்கம் பெருசா இருக்கும், ஒரு பக்கம் சின்ன. பெருசு ஒரு பக்கம் சின்னது. என்னது? ஆத்தங்கர தோப்புக்குள்ள நான் எதுக்கு வந்தேன்? சரி சரி உங்க ஊர்ல நீயா மீன் கொதிக்குதுன்ற ஆத்தகரம் தோப்புக்குள்ள அல்ல ஆத்தகரம் தோப்புக்குள்ள. அப்புறம் நான் என்ன 4 பேரை பிடிச்சிக்கிட்டு சரி சரி கூட்டு போவாங்க. ஏன் அண்ணா டென்ஷனா பேசுறாரு? அப்புறம் அப்படி இல்ல 2 பீஸ். ஐயோ உலகளை விட்டா வேற ஆளும் இல்லை. வாணி ஓடுதே, இத பார்த்தா ஒழுகத்தானே செய்யுது. வாணி உனக்காவது வாணி ஒழுகுது. ஒழுகு எல்லாமே ஒழுகும்டா. நீ காலைல வீட்டுல போய் உதவாங்க. எதுக்கு? ஏய் வாமா வா. அவனை சொன்னேன். அவன சொல்றா. உங்களையே நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தான் நான் இங்க இப்படியே நடிப்பேன். அவன் இருக்கும்போது மட்டும் வெடுக்கு புடுக்குன்னு பேசுவேன், அப்புறம் மட்டும் பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பேன். நான் எப்பவுமே உன் மேல பாசமா தான் இருக்கேன். ஆமா, நீ பாசமா இருந்து அப்படி குடிச்ச. எனக்கா என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு என்ன வேணும்? நேத்து கூட சொன்னீங்கல்ல இது வாங்கி தரேன்னு. இது ஸ்வீட் ஸ்வீட். நான் உள்ள வரணும், அது வாங்க இது வாங்க. அன்னைக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. மச்சான் மச்சானா என்ன மச்சான்? என்னடா போடைய நிமிஷத்துக்கு உடனே மச்சான் இந்த மாதிரி பழக்கம்லாம் வச்சுக்கிறான் மச்சான். அவங்க உங்க தங்கச்சி உங்க தங்கட போடுவாங்க. நீங்க எனக்கு அண்ணே, அவர் எனக்கு புருஷன் மாதிரி மாதிரி மாதிரி. எறும்பு எறும்பு எது கடிச்சு பிடிச்சா? புரிஞ்ச மாதிரி இருந்தா சொன்னுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மை நீ சொல்றதுதான் உண்மை. என்ன இப்ப எங்க புருஷனுக்கு மரியாதை இருக்கு? அது இல்லங்க, ஒரிஜினலோட ஜெராக்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம் சொல்றாரு. ஆனா ரொம்ப கொடுமைப்படுத்துவேனே, பரவாயில்லையா? இப்ப எவன பார்த்தாலும் ஜெராக்ஸ். வாங்கப்பா வாங்க 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 ஐயா வாங்க. போங்க, நல்லா ஏறி அடிக்கலாம் பார்த்தா வந்துட்டிய. ஏய் காஞ்சே அப்ப பண்ணாதே. இந்த நாடகத்தில் நேத்து ராத்திரி அம்மா செய்ய வரியா? வா. செய்ய புரியாடா. செய்ய வரியாது இந்த ஐயோ போச்சு.
என்னைய குண்டி அடிக்கிறான். இந்த ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருக என வரவேற்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை ஐயா எல்லாரும் வாங்க. இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருக வரவேற்கின்றோம். இங்கு பபுனா வாங்க அவர் பார்த்து வா. காவல்துறை அதிகாரி தான் வராங்க. நீனும் தாய்மாமன் அழைக்கிற மாதிரி. அது கட்டபொம்மை நாடகம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களுக்கு விழாக்குழு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு பபுனாடிக்கு அன்பு மைத்தனர் ஆர்மோனிய கலையரசு அன்பு மாமா சம்பாட்டியை சேர்ந்த எம்ஜி ராஜேசேகர் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா எல்லாரும் வாங்க. நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. குறைஞ்சபட்சம் 500 மக்கள் இருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக பார்த்து கொண்டு இருக்கின்றீங்க. கலையை ரசிக்கணும், எப்படி நடிக்கணும், யார் யார் எந்த இடத்துல வரணுங்கிறது அவங்களுடைய முடிவு. அதனால் அமைதியாக இருந்து நாடகத்தை சிறப்பாக கண்காணிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். கரையில் இருக்க கேஸ் போடவா? கேசுட்டே கரைக்கில இருந்து கம்மாக்கில் விழுந்தா கூட கேஸ் போடலாம். இங்கே மாஸ்டர் அன்பு மாமா நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு கலைராஜா வாங்க. இங்கு பபுனாடிக்கு அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. சீன் ஆபரேட்டர் அன்பு தம்பி கலைராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பொன்னாடையை பற்றி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இந்த ஆள் தான் என் முறையா பேசுறாரு. பொன்னாடை வானுக்கு அதான் பேசணும்ல. பவுனாடிக்கும் மண்ணின் மைந்தன் கார்த்திராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு டான்ஸா அடிக்கும் எனது சித்தப்பா மக என் குழந்தையா ஜெயப்பிரியா அவர்களுக்கு உங்க அப்பா எனக்கு சித்தப்பான்னு, உங்க அம்மா எனக்கு ஜெயப்பிரியா அவர்களுக்கு மாமியா உட்கார்ந்து நாடகம் பார்க்குதுன்னு ஜெயப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்த. சும்மா விரிச்சு போட்டியா? பொம்பளை சொல்ல விரிச்சு போடுவேன். நீ போட்டுட்டாலும் ராணி வாங்க. இங்கு டான்ஸா நடிக்கும் சித்தி மக அப்படி அப்படி பேச வெட்டி புண்ணான்னு கேட்டதான் நல்லா இருக்கு. ராணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நாங்கெல்லாம் பொம்பளை கூப்பிட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாலே போயிடுவோம். என்ன பண்ண போற? ஆயுத பூஜை சாமி கும்பிடுவான். போட்டு பிரிக்கிட்டே இருக்க. லூசு பையில முகரே பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு பிரிக்கிட்டே இருக்க. நீங்க ஆமா, நீ அப்படியே ஒழுங்கு மாதிரி பேசுற. என்ன அவனுக்கு ஒண்ணு விவரம் தெரியாது. எங்களை கட்டி முடிக்க வர்றா இல்ல நீ மட்டும். மைத்தடுக்காரங்க போடுங்கப்பா. மைத்தடுக்காரங்க ஓனர் வாப்பா. மைத்தடு ஓனரே வாப்பா. பரன கட்டிக்கிற துண்டு இல்ல வா. காவல்துறை அன்பு ஐயா அண்ணே முருகன் காவல்துறை அன்பு ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் இங்கு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். காவல்துறை யூடியூப் அன்பு ஐயா முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் கனியண்ணா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஆபரேட்டர் கூறப்படுகின்றோம். இங்கு வருகின்ற காவல்துறை அன்பு ஐயா முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கொட்டகை அமைப்பு வேதரத்னம் அன்பு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இல்ல என்ன
இன்னைக்கு நல்லா போட்டிருக்காங்க ஒரு சில தம்பி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. வாங்க. ஏய் எதுக்கு உங்களுக்கு மட்டும் பொண்ணாட ஒருத்தனா அப்புறம் அவங்க நாட மக்களுக்கு இல்லையா? அவங்க ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம், நமக்கு தான் போத்துவோம். அவங்களுக்கு இந்த ஆளு கொண்டுதான் ஒவ்வொரு நாளையும் நிக்க வச்சு போடுவோம். நாட மக்கள் ஒவ்வொரு ஆளா வாங்க. அவங்களுக்கு பொன்னாடை ஒருத்தர 3 நாள் ஆகுது. இப்போ இந்த காலத்தை நம்ம தான் கொடுத்துட்டு போகணும். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு அதான் அனைவருக்கும் சொல்லிட்டு நம்ம இருவருக்குமா சரி எங்கள் இருவருக்கும் நான் எல்லாரையும் கூட்டு முயற்சியா சேர்த்து சொன்னேன். எங்கள் இருவருக்கும் பொன்னா எதுக்கு போட்டு பிதுக்குற என்னைய நீ புடிச்சு புடிச்சு 1/4 கிலோ குறைஞ்சிருச்சு. அவர் பிதுக்கல அளவு எப்படி இருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கானா? நீ கையை அப்படியே இங்க கொண்டு வராதப்பா. எங்க ஊக்கு போட்டிருக்காங்க வர நம்ம வர வேண்டிய இடத்துல ஊக்கு. பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த திணையத்தூர் கிராமத்தர்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய எனது உயிர்கள் இந்த ஊர இளைஞர்கள் வர்றாங்கன்னு சொன்னா இது ஊர இந்த இளைஞர்களுக்காகத்தான் மருதமணி கார்த்திராஜா மருதமணி இந்த இளைஞர்களுக்காகத்தே அதே இதுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா இங்க சத்யவான் சாத்தி நாடக மக்கள் வரல. கார்த்திராஜா மருதமணி சத்யவான் சாத்தியே சொல்ற ஒரு அர்ச்சந்திரா சொல்லு பவுல கொடின்னு சொல்லு. அந்த நாடகம் மட்டும் தான் தெரியுமா உனக்கு? அர்ச்சந்திரா அழுவாங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. காண வந்திருக்கக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் என்னை பத்த தாய் குளங்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் அனைவருக்கும் ரசிகர்களே காவல்துறை அன்பையா அவர்கள் தான் நிறைய ரசிகர்கள். நம்ம ரசிகர்களே காவல்துறை அன்பையா அவர்கள், ராணுவத்தில் பணிபுரிய ராணுவ வீரர் அன்பையா அவர்கள், வெளிநாடு வாழ் நண்பர்கள் நிறைய பேர் உண்மையில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அங்க ரொம்ப தூரமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய கரையில உட்கார்ந்து நாடகம் பார்க்கக்கூடிய ரசிக பெருமை இங்க அங்க இருந்து பார்த்தா என்ன தெரியும்? நான் பூச்சியாத்தானே தெரியும். அங்க இருந்து இங்க வந்துட்டீங்க எங்களுக்குள்ள பக்கத்துல வரீங்களா? இல்ல அவங்க ஒரு வேலையா உட்கார்ந்துருக்காங்க மாமா. அவங்க ஒரு வேலையா உட்கார்ந்து அவங்க ஏதோ வேலை நீ அங்கிட்டு போயிடாத. நான் ஏன் அங்க போறேன்? இல்ல அங்கிட்டு போயிட வேணாம். அந்த கரை ஒதுக்கத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். இடம் இருக்கா என்ன? ஏன் இடம் வாங்குறதுக்கா? இடம் வாங்குறதுக்கு இல்ல. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழே கொடுமலூர் கனி அவர்கள் சாரும் நன்றி நன்றி வணக்கம் 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 வணக்கம். பொன்னாடியே விரிச்சு போடுங்கன்னு சொல்லி சொன்னீங்களே அத கூட ஒரு சில பேர் கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. ஆன்சர் நீங்க எல்லாம் கையில தான் பொன்னாடை வாங்குவீங்களா, ஏன் நாங்க போத்துனா வாங்கிக்க மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இப்ப போற ஊருக்குள்ள நீங்களே போத்தி விட்டுருங்கன்னு சொல்லி விரிச்சு போடு. நீ உடனே விரிச்சு போடுனே அதுல இருக்காங்க. அவங்கள போய் இந்த இடத்துல விரிச்சு போட சொல்லுங்க. பேசாதீங்க ஆளுங்கடா எங்கடா இந்த பாடுபடுத்து. என்ன என்ன கொசு மாதிரி நசுக்கி தூக்கி எறிஞ்சிரீங்க தம்பி. முகம் அங்கே இருக்கு. எனக்கு பார்வை கீ பார்வனே. உருளைக்கிழங்கு தின்னியோ? உருளைக்கிழங்கு முட்டை கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ சின்னப்பிரியா என்னையா ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்றியா? அவன் என் பேரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன செய்ய வரியான்னு கேட்கிறேன், நீ என்ன சின்னப்பிரியா? என்னைக்கு ஆதார கார்டுல செய்ய வரியான்னு எழுத போறாங்க. நெருங்கி பழகும் போது கொஞ்சம் பொன் நீ தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர் சுட்டால் பொன் சிவக்கும், கைகள் படாமல் பாசமுள்ள என்ன வாந்தி வருதா? நீங்க பாருங்க சங்கீதம் ஒழுங்கா பாடிக்க இவங்க அண்ணன் சங்கீதம் சங்கீதா யாரு? சரி கோச்சிராஜ் சங்கீதா லிஸ்ட்ல இல்லையே யாரு? மதுரை இசைப்பள்ளியில சங்கீதா இல்ல, நான் பெரிய கலைக்கல்லூரில இசை பயின்று அப்படியே சரிகம பதனி பாடிதான். எதுக்கு படிச்சீங்க? நான் நல்லா சொல்லி போயிருவேன். சும்மா சொல்லுங்கண்ணே. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. ஐயோ கெயின் அது பேரு. கெயினா? நான் கிரின்னு இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு கிரின்னு. இன்னும் நல்லா மிக்சர் அப்படியே கொஞ்சம் ஊம்பரு சேர்த்து வை. ஊப்பர்ரா ஊப்பர். அந்த மிக்சர் கொஞ்சம் கேளுங்க. மிக்சரா? அதை திண்டு விட்டாங்களா? சா சா பாப்பா பாட்டு படிக்கிறியா என்ன சா சொல்லியா? சா சா பாப்பா நல்ல வேலை தாத்தா நிலம் இருக்கு. ரெண்டுலன்னா ஒன்னத்தோட வாமா ஓம் பொந்துலன்னா வாய. சங்கீத பாட்டு சங்கீத
மூளையில உட்காந்து வெளிக்கிறதுக்கு இருந்தாரு. கேட்கிற கேள்வியை பாருங்க. வாய கிளம்புறேன். நான் எத்தனை நாள் எங்க இருந்தேன்னு சொல்ல, நான் எத்தனை நாளும் நான் அப்படி சொல்ல. அவங்க நீ வழக்கு மருந்து அடிக்க. நோ லேடிஸ் எல்லாம் உட்காந்து நாடகம் பார்க்கறாங்க. நான் சொல்ல மாட்டேன். அவர் கேக்குறாரு எத்தனை நாள் எங்க இருந்தேன்னு. ஏண்டா இப்பதானே சொன்ன லேடிஸ் உட்கார்ந்திருக்காங்க. வாட்டி விட்டு பாசமுள்ள பாண்டியரு, பாசமுள்ள பாண்டியரு, பாவலரு, ஆடு விளையாடு ஆனா பாடட்டுமே. நெத்தியில வட்டப்பட்டு பட்டிருக்க இஷ்டப்பட்டு உனக்கு தான் ஒரு மயிரும்லே. நான் பாடுற பாரு. நெத்தியிலே வட்டப்பட்டு பத்திரிக்கை இஷ்டப்பட்டு எப்படி ஆடுது? நீங்க அப்படியே உதறிக்கிட்டு ஆடுவாங்க. ஆட்டு நெத்தியிலே வட்டப்பட்டு ஐயா அதே மாதிரி ஆட சொல்லுங்க. இன்னும் நம்மளுக்கு டான்ஸ் வேணாம். நம்மளே இல்ல நான் உன்னோட தங்க மாட்டேன். நான் டான்ஸ் போட சொல்றீங்க? ஏன் டான்ஸ் போட சொல்றீங்க? எதுக்கு அது வேற காசு 5000 ரூபாய் கொடுக்க? நம்மளே எடுத்துக்கிறோம்னே. என்னடா அவளை இல்ல போட போறீங்க? ஆனா நான் உன்னோட தங்க மாட்டேன். ஏனே? எனக்கு பயந்து எனக்கு மரியாதை மேல துண்ட போட்டு வந்து ஆடு. அன்னைக்கு ஓயாவத்துல என்னைய கட்டி பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐய கருமத்தை. நெத்தியிலே வட்டப்பட்டு பட்டிருக்க இஷ்டப்பட்டு சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. சிங்கி எத்தனை நாளைக்கு இதே பாட்டை பாடுவேன்? சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடிதான். அதுவும் 50 வருஷம் பாடிக்கிட்டே இருக்காங்க. வேற பாட்டு, வேற பாட்டு. பாட்டை மாத்தி பாடு. மாத்தி பாடுமா? சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா கையடி. இந்த பாட்டு இப்படி வராது. அப்படிதான் பாட்டை மாத்தி. அது அப்படி வராதியா? சேவரி அப்படி கையடிக்குது. அடி பிரிச்சு போடுவேன். ஆமாங்க. மூஞ்சி மோடி. நான் என்ன படிக்கிறேன், நீ என்ன படிக்கிறீங்க? நமக்கு வாத்தியாரே சேப்பிரியா நானே. லக்க மர பிச்சு வர பாத்து. ஓகே நன்றி. பிஞ்சார் ஆயிடுத்தேன். நெத்தியிலே அவன் தடவை பாக்குறேன் பாரு. வர்றேன் போறோம்ல கோம்பலே புரியா. நெத்தியிலே சேப்பிரியா நீங்கிட்டு போ தம்பி. இனிமே 5000 போட என்னவோ சுருக்குன்னு குத்துனுச்சு. உள்ள போயிட்டு வந்தான்டானா. நெத்தியிலே பட்டப்பட்டு என்ன கீழ விழுந்துட்ட? தேவையா? யானை போய் எலி சொல்லி வந்த கதையா? ஏய் யானைங்கற உங்கள இல்ல அது மாதிரி. யாரு யானை யாரு எலி? நீங்க யானை அவன் எலி. அதான் பப்பு கம்கே பப்பு லேசா உன் கையை தட்டாலே அப்படி இருக்கே தேவியா. என்னடா தொட்டாலே புடுக்கு புடுக்கு கீழ விழுறாப்ல. ஏன்டா அசிங்கப்படுத்துற? தொட்டா பரவாயில்லை. அந்த புள்ள வந்து இடிக்கிறது என்னமோ அல வந்து. இப்பதான் சொன்னேன் என்னை பார்க்க பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது. பொம்பளை இடிக்கல ஏறி அட்றானே. என்னது? கீழே விழுகிறேன். சரி இங்க வா செல்லம். அவனை பண்ண மாதிரி ஒண்ணே பண்றேன். நீ எப்படி இருக்கன்னு இல்ல பாப்போம். நான் இல்ல அதுக்கு சரிப்பட்டு வர முடியும். இல்ல வாங்க. நான் 8 நாளைக்கு வரலாம். ஏன் அதுக்கு அப்புறம் வேணாம். செஞ்சுறா. குத்தால குயிலே குத்தால குயில் காத்து குத்தலாமா. என்னது? அல்ல நன்னால் முதல்ல யாரு நினைச்சா